உலகத்தினுடைய இன்றைக்கு சந்தை பொருளாக மாறி இருக்கிறது வந்து மனிதர்களுடைய கவனம், அட்டென்ஷன். அதாவது எண்ணெய் மாதிரி, தங்கம் மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சந்தை பொருள் வந்து மனிதர்களுடைய கவனத்தை எடுக்கிறது தான். அதாவது எவ்வளவு தூரம் மனிதர்களுடைய கவனத்தை சிதறடிக்க முடியும், எவ்வளவு தூரம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை சிதறடிக்க முடியும், அதன் வழியாகத்தான் அந்த சந்தை வந்து பெரிய அளவுக்கான லாபம் மீட்டுற அளவுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சந்தையினுடைய பலி ஆடுகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது வந்து 90s கிட்ஸு, அப்புறம் 2K கிட்ஸ் எல்லாம் இணைய ஊடகங்கள் வழியாக, மொபைல் விளையாட்டுகள் வழியாக கிட்டத்தட்ட அடிமைகளாக, முழு அடிமைகளாக மாறி மீள்வதற்கு வழியே இல்லைங்கிற அளவுக்கான நிலை போயிடுச்சு. பெரிய ஆபத்தான கட்டத்துக்கு போயிட்டாங்க. அது வழியாக நிறைய உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக ஏகப்பட்ட நோய்கள் வர்றது, அது சமூகத்துக்குள்ள வெவ்வேறு விதமாக எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனைகள். தனிப்பட்ட முறையிலேயே எல்லோரும் ஒரு ஸ்டாண்டர்ட் வெறும் சராசரி ஆட்களாக, யாருக்கும் எதற்கும் தனித்துவம் இல்லாத, எதையும் கவனித்து செய்ய முடியாத ஆட்களாக முழுக்க மாறிட்டாங்க. அதுலேருந்து மீட்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை பெற்றோர்கள்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டியது இருக்குது. அதனுடைய அவர் செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வாசலை, ஒரு எளிய வழியை மதுரையில் அரசு அருங்காட்சியகம் சார்பில் மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் கிராமிய ஒலிம்பிக் நடத்தப்படுது. அதனால் கிராமிய ஒலிம்பிக் அப்படின்னா அந்த கோடை காலங்களில் குழந்தைகளை உருப்படியாக ஏதாவது விளையாட வைக்கணும், கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ஒரு நோக்கத்தில் இந்த விளையாட்டுகள் இருக்கணுன்ற காரணத்தில் இந்த பாரம்பரியமான பல்லாங்குழி, கிட்டிப்புல், நொண்டி, கோழிகுண்டு இதையெல்லாம் விளையாட வைக்கணும், அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தின நோக்கில் போன வருஷம் தொடங்கினாங்க. அது பெரிய அளவுக்கு வெற்றி, பரவலான வரவேற்பு, ஏகப்பட்ட பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் அந்த விளையாட்டு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மதுரையில் காந்தி மியூசிய வளாகத்துக்குள்ளே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் வந்திருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறாங்க பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள் எல்லாரும், பசங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த விளையாட்டில் நிறைய உளவியல் ரீதியான நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன, இது ஏன் இந்த விளையாட்டு, இந்த மாதிரியான விளையாட்டுகள் ஏன் அடுத்தடுத்த தலைமுறைகளை கொண்டு போகணும், ஏன் அதை கடத்தப்படணும் அப்படிங்கிற சொந்தமாக விளையாடுறவங்ககிட்டையும் பேசுவோம், விளையாட்டு நடத்தக்கூடியவங்ககிட்டையும் பேசுவோம். இவங்கெல்லாம் இந்த பல்லாங்குழி விளையாட்டினுடைய பிளேயர்ஸ், அது வந்து மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி. இவங்கெல்லாம் கிரிக்கெட்டில் மட்டும் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கிராமிய ஒலிம்பிக்கல்னு இருக்காங்க. இந்த தம்பி விளையாண்டுருக்காரு, பாட்டி விளையாடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு 70 வயசு இல்லையாம்மா, 70 வயசில் அவங்க வந்து அந்த விளையாட்டை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக, அதான் அவங்களுக்கு பிரதான நோக்கங்க. வந்து விளையாடுறதை தாண்டி எப்படி விளையாடுறாங்க, இது அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அது பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசுவோம். தம்பி, என்ன 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 விளையாட்டு விளையாண்டிங்க, எப்படி இருந்துச்சு? இது வந்து நாலேஜுக்குரிய விளையாட்டு. இது விளையாண்டா இது விளையாட நாலேஜும் கூடும். ஃபோனை விளையாடுறத விட்டுட்டு இதை விளையாண்டா நல்லது. ஏன் ஃபோன் விளையாட விட்டு இது ஏன் விளையாடணும்? ஃபோனில் விளையாண்டா நாலேஜ் பூரா இதுவாகும், இதில் விளையாண்டோம்னா நாலேஜ் கெயின் ஆகும். என்ன நடக்குது உனக்கு எக்ஸாக்டாக அதை சொல்ல முடியுதா? ஃபோன் விளையாடும்போது இது எனக்கு சரியாக தோணலை, இது நல்லா இருக்கு, ஹெட் பெயின் வரும், அந்த மாதிரி வரும். இதை விளையாண்டோம்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்க, ஃபோன் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க வந்து ஃபோன் அடிக்ஷனில் இருக்கிற ஒரு ஆள் வந்து, அந்த பையனே வந்து அவரால் மீள முடியுது, அதுலேருந்து மீண்டு வெளியே வந்து ஒரு சின்ன வாசல் வழியாக வேற ஒரு பெரிய உலகத்துக்கு போக முடியுதுங்கிறத, ஃபோனில் விளையாண்டா தலைவலி வருது, கண் வலி வருது, நான் அதுலேருந்து மீள்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அம்மா, ஏன் இந்த விளையாட்டெல்லாம் திரும்ப திரும்ப விளையாடணும், இவங்கெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? வந்தால் இந்த பிள்ளைங்கள்லாம் நேரம் இவ்வளோ தூரத்துக்கு ஆயிருக்காது. என்னைக்கு செல்ஃபோன் கையில் வந்துச்சோ அன்னைக்கே பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டி எல்லாமே மாறி போச்சு. அம்மா அப்பா கூட பேசுகிறது இல்லை, குடும்பத்தில் பேசுகிறது இல்லை, ஒரு எக்ஸசைஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு இதை எடுத்துக்கிட்டு போய் உட்காந்துக்கிடுது. அப்புறம் சாப்பாடு விட்றதுக்கு கூட அந்த பிள்ளைக்கு அந்த செல்ஃபோனை காமிச்சா தான் சாப்பிடுது. ரொம்ப மோசமாக போய்ட்டு. ஆனால் இந்த மாதிரி எங்கள் காலத்துலலாம் நாங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாண்டி விளையாடுவோம், இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டனால எந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தமே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, மன அழுத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னு மனதால் உடம்புக்கு வரக்கூடிய நோய் தான் உலகம் முழுக்க எல்லோரும் எதிர்கொள்ளக்கூடியது. அந்த நோய் கிடையாது குழந்தைங்களுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அக்கா, நீங்கள் இதுக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்குன்னீங்களே பல்லாங்குழி விளையாட்டு, என்னது அது? அதாவது இருக்கிறத கொண்டு இல்லாததில் போட்டு விளையாடுறோம். இப்போ சிக்கலாக வேற கைக்கு நம்ம ஒரு பயிற்சியாகவும் இருக்குது.
ஒவ்வொரு விளையாட்டுமே ஒரு தத்துவங்கள் தான். இப்போ கிராமிய விளையாட்டுக்குள்ள எல்லாமே அதாவது சோசியலாக பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தத்துவ முறைகள் இருக்குது. அடுத்த விளையாட்டுக்களில் அடுத்தடுத்து சொல்கிறேன். பட்டு இது வந்து நம்ம சொன்ன மாதிரி மன அழுத்தம் நல்லா குறையுது. பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கண் பார்வை கெட்டு போகுது செல்லால். அதுக்கு அதைத்தான் பார்க்குதுங்க. அதே நேரம் இது 4 பேர் நல்லா கூடுற மாதிரி இருக்குது, பழகுற மாதிரி இருக்குது. ஒரு சோசியல் மைண்டு உருவாகிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய இதாக இருக்குது. அதுக்குள்ள இல்லாததை இருக்கிறத வச்சு இல்லாததை நிரப்புறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம், ஃபினான்ஷியல் ஒரு பொருளாதார தத்துவம் இருக்குது உள்ளுக்குள்ள. இன்னொன்று சோஷியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. குழந்தைங்க வந்து ப்ராக்டிக்கலாக இப்படி ஃபிசிக்கலான கேம்ஸை விளையாடும் போது சோஷியலைஸ் ஆகுறாங்க, சமூக வயப்படுறாங்க, மற்றவங்களோட பழகுறாங்க. பாட்டியெல்லாம் அவங்களுடைய உங்கள் 3-4 மருமகளோட விளையாட வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரோடையும் பல்லாங்குழி விளையாடுறாங்க. அது நம்ம இன்னைக்கு குடும்பம் வந்து கூட்டு குடும்பம் சிதையிறதே பெருசு. குடும்பமாக பல்லாங்குழி விளையாடுறதுங்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இது பாருங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மருமகளோட பல்லாங்குழி விளையாடுறது? வீட்லயும் அப்படிதாப்பா விளையாடுவோம், சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நாங்க சின்ன பிள்ளையில இந்த மாதிரி விளையாண்டு பழக்கப்படுத்தி இருக்கோம். 2வது சொட்டாங்கல்னாலும் சரி 4 பேர் 5 பேர் சேர்ந்து விளையாடுவோம். ஏன் விளையாடுறீங்க? எங்களுக்கு அந்த காலத்துல வேற விளையாட்டே தெரியாது. சொட்டாங்கல், இந்த கில்லி விளையாடுறது, இப்படியெல்லாம் விளையாடுவோம். இப்போ அந்த குண்டு அடிக்கிறது, பம்பரம் சுற்றுறது எல்லாமே விளையாடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையில. அந்த விளையாட்டு காலப்போக்கில் தெரியலை. இப்போ நீங்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்கீங்க, எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. ரைட், சந்தோஷம். இவங்க குழந்தைங்க எல்லாம் நீங்களாம் விளையாண்டிங்கல்ல பல்லாங்குழி, இவங்க குழந்தைங்க இவ்வளோ குழந்தைங்க பல்லாங்குழி விளையாடுறாங்க. என்னம்மா இருக்குது அதில், என்ன நல்லா இருக்குது பல்லாங்குழி விளையாடுறதுல? நல்லா தான் இருக்குது பல்லாங்குழி விளையாடுறதுல. இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்குது. மறுபடியும் தோத்தாலும் மறுபடியும் அந்த தெக்கம் வரதுலையும் மறுபடியும் வரோம்ல, அந்த இதில் ஜெயிச்சும் வரதும் நல்லா தான் இருக்குது. வேற மொபைல் கேம்ஸாக விளையாண்டுருக்கீங்களா நீங்கள்? விளையாண்டுருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மொபைலில் வந்து அதில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால வந்து ரொம்ப நேரம் அதில் அடிக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னென்னா அப்படியே இவங்க கூட விளாண்டுக்கிட்டே இருக்கோம்ல, அதில் வந்து போர் அடிச்சிருச்சுன்னா போடுறோம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மொபைலில் வந்து அடிக்ஷன் ஆகி அந்த மொபைலில் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் ஓடிடுது. இதில் வந்து நேரம் போகிறது. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி இருக்கவங்க நான் மொபைல் வந்து எனக்கு அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஆட்களால் மீள முடியுது, வெளியே வர முடியுதுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு சூழலில் காட்டுது. அருங்காட்சியகங்கள் துறையினுடைய அந்த முயற்சி வந்து படிப்படியாக ஒரு விதை மாதிரி இன்றைக்கி துவங்கி மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பரவலான மாற்றத்தை உருவாக்க துவங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அரசு அருங்காட்சியகத்துடைய காப்பாட்சியர் திரு மருதுபாண்டியன் சார், ஏன் இந்த விளையாட்டை விளையாட வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த விளையாட்டை நம்ம விளையாட வைக்கணுன்றது கிடையாது. நம்மகிட்ட இருந்த விளையாட்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து மறுபடியும் விளையாட காமிச்சு கொடுக்குறோம். அம்மா அக்ரினி அப்பார்ட்மெண்ட்லேருந்து அம்மா பேசுகிறாங்க, இந்த விளையாட்டை கம்பல்சரியாக நான் கண்டிப்பாக விளையாட வர்றேன் அப்படின்றதுக்கான காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்புல ஊறி இருக்கிறது. மே மாதம் தொடக்கத்தில் இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து பேப்பரவே தினமலர் பேப்பரை பார்த்துக்கிட்டோம், மற்ற செய்தித்தாள்கள் எல்லா செய்தித்தாள்களையும் பார்த்துக்கிட்டோம். அம்மா மீனாம்பல் அம்மாவும் சவுந்தரபாண்டியன் சாரும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி கால்ஃபர் வந்த உடனே முதல்ல ஜாயின் பண்ணுறாங்க. காரணம் அவங்க உடம்புல அது ஊறி போன ஒரு விளையாட்டாக. கடந்த வருடம் நாங்கள் இருந்தோம், இந்த வருடம் நான் வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல லீவை போட்டு ரோகிணி அக்கா வந்திருக்கிறாங்க. அப்போ அதனுடைய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது உணர்வுபூர்வமாக ஒரு ஊர்ன விளையாட்டு. அம்மா ஒரு அக்கா வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த அக்கா அவங்க தூத்துக்குடிக்காரங்க. ஆனால் தூத்துக்குடியிலேருந்து அவங்க எங்கள் ஏரியாவில் வெவ்வேறு விதமான இதே பல்லாங்குழியை நாங்கள் விளையாடுவோம்ன்றாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு முறைகள் இருந்தாலும் அது சொல்லப்படக்கூடிய தத்துவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இல்லாத ஒன்றுக்குள்ளே போட்டு நம்ம அதை வந்து எப்படி ஒரு விருட்சமாக வளர வைக்கிறது, ஒரு பொருளாதார தத்துவத்தை இந்த பல்லாங்குழியை எடுத்து உரைக்கிறது என்பதை அவங்க அழகாக சொன்னாங்க. பல்லாங்குழியை பற்றின செய்தி நமக்கு சங்க இலக்கிய காலகட்டங்களில் இருந்தே இலக்கியங்களில் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலகட்டம் சங்க இலக்கிய காலகட்டம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்னதான இருந்த ஒரு இலக்கியத்தில் சொல்லப்பட்ட விளையாட்டு ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக புழக்கத்தில் வச்சுக்கிற ஒரு விளையாட்டு இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுங்கன்னா மக்கள் மத்தியில் இருந்து வெளியில் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம பாரம்பரியத்தை காத்து கொண்டு வந்த நம்மளால் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த விளையாட்டை விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கு காரணம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. அதை நம்ம வந்து அதுக்காக வேண்டாம்னு சொல்ல முடியாது. தொழில்நுட்பத்தை வந்து அளவோடு பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். அப்போ அந்த விளையாட்டுகளை மீண்டும் நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், அதை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டாகத்தான் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. இன்றைக்கி அதை வந்து வருடம்
ஏப்ரல் மே மாதங்களில் கோடை விடுமுறை தினங்களில் இந்த விளையாட்டை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அருங்காட்சியகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதான முயற்சி. அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மிகச்சிறந்த நன்றி யாருக்கு தெரிவிக்கும்னா எங்கள் துறையினுடைய இயக்குனர் அம்மா அவர்கள் தான். ஏன்னா ஒரு முழு சுதந்திரம், அருங்காட்சியகத்தை டெவலப் பண்ணுங்க, அருங்காட்சியகத்திற்கு ஆக வேண்டிய என்ன வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லும் பொழுது அது ஒரு முழு சுதந்திரம் இருக்கும் பொழுது தான் ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு நம்மளால் செயல்படுத்த முடியும். அதனால் இந்த விளையாட்டை தொடர்ச்சியாக நாம் வந்து அருங்காட்சியகத்தில் என்னென்ன பண்ணுறோம். விளையாட்டு இது பல்லாங்குழி தவிர்த்து என்னென்ன விளையாட்டுலாம் பண்ண போகிறீங்க? பல்லாங்குழியை தவிர்த்து ஞாயிறு நீங்களாக நாளைய தினம் நீங்களாக, அதனால ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தாயம், தட்டாங்கல், கோலிக்குண்டு, கிட்டிப்புல், நொண்டி, பம்பரம் என்று மொத்தம் ஒரு 7 விளையாட்டுகள். இன்றைக்கி ஒரு விளையாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 விளையாட்டுகள் இருக்கிறது. அடுத்த மாதங்கள் கூட நொங்கு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அது கண்டிப்பாக அந்த போட்டியும் அடுத்த மாத கடைசியில் வைக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கிறது. ஆமாங்க, நன்றிங்க. இவர் சார் வந்து ஜோதி ராமலிங்கம்னு எழுத்தாளர் வந்து இந்த குழந்தைகளுக்கான இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் சொந்தமாக ஒரு நூலே எழுதியிருக்காரு. சார், இப்போது இந்த 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 பாரம்பரிய விளையாட்டுகளுடைய உளவியல் ரீதியான பங்களிப்பு என்ன? முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு உணர்வை வந்து மக்களுக்கு வந்து அதை நம்ம அதாவது 80, 90 இந்த பெரியவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து வந்தது. இப்போ சொல்லப்போனால் தனியாக வந்து இப்போ உள்ள சிறு குழந்தைகள் வந்து ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு தனக்கு தானே பேசுகிற மாதிரி அதாவது சுற்றி உள்ள ஒரு உயிரினங்களை விட்டுவிட்டு ஒரு உயிர் பேசாத ஒரு செல்லை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து இந்த அதாவது பல்லாங்குழி, பூப்பறிக்க வருகிறோம், கொலகலையாக பந்திரிக்கா, இன்னும் எத்தனையோ விளையாட்டு, பம்பரம், கிட்டிப்புல், இது மாதிரி நிறைய விளையாட்டுகள். ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு நுண்ணுணர்வு திறனை வந்து பசங்களுக்கு வந்து உருவாக்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த பல்லாங்குழி விளையாடுவாங்க. பக்கத்து வீட்டு கூட பேசுவாங்க. அந்த பக்கத்து வீட்டோட பேசுகிறதா அவங்க உலக அரசியல் பேசுகிற மாதிரி. பக்கத்து வீடோட பேசுகிறது, பல்லாங்குழியில் விளையாடுறது தான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் மறந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடியது. உண்மையை சொல்ல போனால் அந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, தன்னுடைய இருத்தில் உணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டும் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் அவங்கள இருத்தில் உணர வச்சிச்சு. இந்த செல்ஃபோன் வந்து அவங்க இருக்கிறத மறந்துட்டு ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறணும்னு சொல்லி தான் இந்த ஒரு சிந்தனைகள் உருவானது. நம்ம விளையாட்டுக்களே மறைஞ்சு போகிற சூழ்நிலைகள் உருவாகுது, அதுன்னு சொல்லி ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒரு புத்தக வடிவில் நான் எழுத முயற்சி பண்ணோம். அது வந்து மொத்தமாக நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் விளையாட்டுகளுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னா, அது அடிப்படையில் வயலன்ஸ், வன்முறை தான் அடிப்படை நோக்காக கொண்டது. அது விளையாடக்கூடிய குழந்தைகள் வந்து இயல்பாகவே வன்முறை உள்ள ஆட்களாகவும் எதிர்மறை பண்புகள் உள்ள ஆட்களாகவும் மாற முடிகிறத நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இது ஒரு சாதாரண எளிய விளையாட்டு, சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட்லெஸ் விளையாட்டு, எந்த செலவு கிடையாது முதல்ல. அப்போது இந்த விளையாட்டுகள் வழியாக அவங்களுக்கு குவிப்பு நடக்குது, அவங்க பொருளியல் ரீதியான தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வேர் என்னன்னு அவங்க திரும்ப அவங்களுடைய வேரோட தொடர்பில் இருக்க முடியுது. இப்படி பல அம்சங்களை இருக்க முடியுது. இன்றைக்கி எப்படி குழந்தைங்களை மீட்கிறதுனே தெரியலைன்னு பெற்றோர்கள் அவங்களுடைய சோம்பலுக்கு ஒரு பலியாக குழந்தைங்களை ஆக்குறதா நடக்குது. அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டேஸ்ட், ஒரு சின்ன சுவையை, சின்ன விதையை காட்டுறதுக்கான ஒரு வாசலை, ஒரு வழியை மதுரை அரசு அருங்காட்சியகம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை ஒரு வாரம் நடக்க போகுது. இன்னும் கோடை காலம் முழுக்க வெவ்வேறு விளையாட்டுகள் நடத்துகிறாங்க. அதை பயன்பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த விளையாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும். அது ஒரு வகையில் நமக்கு செய்யக்கூடிய நியாயம்தான். நியூஸ் 18 செய்திக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.